இதுவரை வெளியாகிய தேர்தல் முடிவுகளின்படி விஜயனுடைய தாவேகா கட்சி 108 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள். இதில் தமிழக தேர்தல் ஆணையகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பாக இந்த அறிவிப்பு இருக்கிறது. இதுவரை 50% குறைவான வாக்கு எண்ணும் பணிகள்லாம் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் மீதமான வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறப் போகிறது. ஆனாலும் கூட தமிழக தேர்தல் வரலாற்றிலே விஜயனுடைய கட்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, ஒரு அலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. யாருமே எதிர்பாராத விதமாக இந்த தேர்தல் முடிவுகள் மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஒரு நடிகருக்கு இது வாக்குகளாக மாறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு விமர்சனமும் இருந்தது. இது ஒரு திரைக்கவர்ச்சி மாத்திரம்தான், இதுகெல்லாம் வாக்குகளாக மாறிவிட முடியாது. பழம்பெரும் கட்சிகள் 2 இருக்கிறது, அவர்கள் தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள். ஆகவே விஜய்க்காக ஒரு 10-15 இடங்களில் தான் அவருக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பு எல்லாம் இருந்தது. ஆனால் அத்தனை கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி இப்போது தாவேகா முன்னிலை வகிக்கிறது. தாவேகாவினுடைய அலை தமிழ்நாடு முழுவதும் இப்போது பரவ ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். எம்ஜிஆருக்கு பின்னரான கால பகுதியிலே அதிகூடிய வாக்கு வீதத்தை பதிவு செய்திருக்கிறார் விஜய் என்று சொல்ல வேண்டும். ஒரு திரை கவர்ச்சியில் அவர்கள் திரை உலகத்திலே வந்தவர்கள் அரசியலில் மீண்டும் ஆள முடியும் என்பதை விஜய் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அரசியலிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். தமிழகத்திலே சிறந்த நடிகராக இளைய தளபதியாக வலம் வந்த விஜய் அவர்கள் இப்போது அரசியலிலும் முன்னிலை வகிக்க ஆரம்பித்திருக்கிறார். 2 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து அதற்கான பணிகள் நடைபெற்று ஜனநாயகம் திரைப்படத்தில் அவர் எவ்வாறு அணுகுமுறையை மேற்கொண்டார், அதுபோன்று மக்கள் அந்த விடயத்தை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக மாற்றத்தை நோக்கி நகர்ந்த தமிழ்நாட்டு மக்கள் தாவேகா தான் ஒரு மாற்றம் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள் போல் தெரிகிறது. ஆனாலும் கூட இதுவரையில் நிலவரப்படி நாங்கள் பார்க்கலாம், இன்னும் வாக்குகள் எண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. 50% மேற்பட்ட வாக்குகள் இன்னும் எண்ணக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. நண்பகல் நிலவரப்படி தேர்தல் ஆணையகம் வெளியிட்ட அறிவிப்புப்படி 108 இடங்களில் உத்தியோகபூர்வமாக தாவேகா முன்னிலை வகிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தில் ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட போகிறதா? விஜய் தனித்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். அதாவது ஏனைய கட்சிகளோடு கூட்டு சேராமல் 118 என்கின்ற தொகுதிகளை கைப்பற்றி முன்னிலை வகிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று மாலை நிலவரம் முழுமையாக தெரிந்துவிடும். இப்போது விஜயனுடைய ஆதரவாளர்களும் அவருடைய குடும்பத்தாரும் வெற்றியை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றே சொல்லப்படும். சமூக வலைதளங்கள் மாத்திரமல்ல, அனைவருமே இப்போது விஜயினுடைய பக்கம்தான் திரும்பி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு தாவேகா கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று மாலைக்குள் முழுமையான தகவல்கள் கிடைத்துவிடும்.